ஹல்லேலூயா, ஆமென். இந்த 7வது பாகத்திலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் பொறுமையா பேச விரும்புறேன். இது கடைசி பாகமா இருக்கிறதுனால நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் பொறுமையா உங்களோடு கூட நான் பேச விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப சென்டிமெண்டான ஒரு வார்த்தை. தேவனும் அதிலே ரொம்ப இரக்கமுடையவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஆமென், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியமனை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஏன் தேவன் இவ்வளவு கோபப்பட்டார்? ஏன் தேவன் இவ்வளவு ஆதங்கமாக சபையிலே நடந்து கொண்டார் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், ஆமென், இங்க ரொம்ப அழகா சொல்லுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம். தேவனுடைய வீடு என்பதுதான் ஆசரிப்பு கூடாரம். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம், தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேருகிற ஒரு இடம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஸ்தோத்திரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அது கட்டளையில வித்தியாசமான கட்டளை. நினைக்கணுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, இல்ல ஆசரிக்க கடவீர்களாக அல்ல, நினைப்பாயாக. உன் நினைவுலையும் உன்னுடைய உணர்விலும் இருக்கணும். இந்திய சட்டப்படி ஓய்வு நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் தவறாம ஆராதனைக்கு போகணுங்கிற பக்தி வைராக்கியம் கிறிஸ்துவுக்கு இருந்தது போல சபை ஜனங்களாகிய ஊழியர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும். அவ்வளவு பக்தி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி அதிலே எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அதிலே ஒரு ஓய்வு நாளையும் தேவன் கொடுத்தார். அதற்கு பிற்பாடு அப்படியே தேவ ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே வந்தது. தேவனுடைய ஆலயத்தை தாவீது பக்தி வைராக்கியத்தோடு கட்டணைத்த போது அவருடைய மகன் சாலமோனை எழுப்பி தேவாலயத்தை கட்டி பரலோக மகிமையை இறங்கி வர கண்டார். சபையிலே மகிமை வெளிப்படும்படி நீங்கள் எல்லாரும் ஆராதனைக்கு போக வேண்டும். சபையிலே மகிமை வெளிப்படும்படி உலகத்தார் எல்லாரும் அறியும்படி நீங்கள் சபைக்கு மகிமை வெளிப்படுறதுன்னா என்னன்னா, நீங்க ஆராதனைக்கு போறதுதான் புதிய ஏற்பாட்டுல மகிமை வெளிப்படுறது. வீடுகளில் உட்கார்ந்து ஏமாத்துறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தி வைராக்கியம்னா என்ன? கிறிஸ்துவை போல நாம் பக்தி வைராக்கியப்பட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும். அது உணர்விலும் நினைவிலும் கலந்திருக்க வேண்டும். பாருங்க, அதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் இருக்கு. அப்படியே காலங்கள் சம்பவிக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், அடிமைகளாக்கப்பட்டார்கள் ஜனங்கள். பாபிலோனிலே, அமேலிக்க இடத்துல இப்படி பல பட்டணங்களால் அடிமைகளாக்கப்பட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எஸ்ராவை எழுப்பினார், வேதபாரகனாக எழுப்பினார். சபைக்கு எதற்கு போகணும் தெரியுமா? அவன் எப்படி கட்டினான் எஸ்ரா தெரியுமா? அலங்கத்தை வேத வசனத்தை கொண்டு. நெகேமியா எப்படி கட்டினா தெரியுமா? ஜபத்தோடும் அழுகையோடும். தேவனுடைய பிள்ளைகளே, பக்தி வைராக்கியம், வேத வசனத்தை கேட்கணும், வேத வசனத்தை பேசுறதுக்கு சபைக்கு போகணும். வியாபாரம் அல்ல, வேத வசனம் சபையில பேசப்படணும். வேத வசனத்தை காதுள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லியிருக்க. அந்த வேத வசனத்துப்படி சபையில உட்கார்ந்து வசனத்தை ரொம்ப ஆச்சரியமா ஆசீர்வாதமா அன்பா கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சபையில தேவன் பக்தி வைராக்கியம் உடையவர். பழைய ஏற்பாடு அப்படியே கிடக்குது பாருங்க. அங்கே ஸ்தோத்திரம், ஆசரிப்புகளும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. பாவம் மன்னிப்பும் பரிசுத்தம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாடை தேவன் பழைய ஏற்பாட்டை சரி செய்யும்படி நிறைவேற்றும்படி குமாரனாகிய கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் கரெக்டா 8ஆம் நாள் விருத்தசேதனம் செய்வதற்காக ஆலயத்துக்கு போனார். 12ஆம் வயசுல தேவ ஆலயத்தில் இருந்தார். அவருடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தாய் போய்கொண்டிருந்த எலிசபெத் சகரியாவுடைய ஆராதனைக்கு இவர் கீழ்ப்படிந்து போனார். எப்போ? வயத்துல இருக்கிற காலத்துல இருந்தே. அது மாத்திரமல்ல, அப்படியே போனா யோவான் ஸ்நானகன் யார்? சகரியாவுடைய மகன் யோவான் ஸ்நானகத்துல போய் நீதி, இப்படியெல்லாம் நீதி நிறைவேற்றுவது ஏற்றதான் இருக்குது என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டார். ஆண்டவர்கிட்டயும் சபையை குறித்த ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் இருந்தது. தேவாலயத்துல போய் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அதிசயங்களை செய்தார், வேத வசனங்களை போதித்தார், வேத வசனங்களை கேட்டறிந்தார். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து இந்த கடைசி காலத்துல யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க, வசனத்தை கேளுங்க. சபையில போய் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க, சபையில கீழ்ப்படுதலோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படுதல் கிடையாது. நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் பயபக்தி ஆராதனைக்கு வருது கிடையாது.
ஆண்டுடைய நாம் மகிமைப்படணும், ஆண்டுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படணும்னு குடும்பமா ஆராதனைக்கு வர்றது கிடையாது. ஆமென். பக்தி வைராக்கியம் உண்டாக்கி கொள்ளுங்க. பக்தி வைராக்கியமா இருங்க. சபையில உயிரே போனாலும் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்க சபையில இருப்பேன்னு சொல்லுங்க. ஊர் சுற்றுகிற ஊழியர்களே, வீடுகள்ல இருக்கிற ஊழியர்களே, ஆராதனைக்கு போகாம சோம்பேறித்தனமா இருக்கிற விசுவாசிகளே, எச்சரிக்கை. ஒரு ஊழியர் என்கிட்ட சொன்னாரு, ஏன் பிரதர் நீங்க ஆராதனைக்கு போகலையா? எந்த சபையில என்ன புக் பண்ணல அப்படின்னா அவர் எந்த சபையிலையும் அவர் அடங்கி இல்லை. சில விசுவாசிகள் இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் ஆராதனைக்கு போவாங்க. எச்சரிக்கை, மனம் திரும்புங்க. அவர் ஒரு சபையில அடங்கி இருந்தது போல நீங்களும் நானும் சபையிலே அடங்கி இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல சபையில அடங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியான திருவிழம் பற்றி பவுலையும் அவனோடு கூட இருந்த கூட்டத்தையும் வாலிப பிள்ளை பசங்களையும் ஊழியத்துக்கு பரிசுத்த ஆவியினர் பிரித்து விட்டது போல உங்களை ஆவியானவர் இந்த பட்டணத்துல எழுப்புகிற நாள் வரைக்கும் சபையிலே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஊழியக்காருக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் கர்த்தர் உங்களை பயன்படுத்த தொடங்குவார். சபை ரொம்ப முக்கியம், ஆராதனை ஸ்தலம் ரொம்ப முக்கியம், ஊழியம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சபைக்குள்ள நடக்கணும், சபைக்குள் இருந்து நடக்கணும். ஆமென். சபையில விட்டு சபைக்கு வெளியே வர எந்த ஊழியம் நடந்தாலும் இந்த வேதம் அங்கீகரிக்கவே இல்லை, இந்த வசனம் அங்கீகரிக்கவே இல்லை. சபையிலிருந்து நடக்கிற ஊழியத்தை தான் தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும். மனம் திரும்புவோம், தேவ சபையை கட்டுவோம், கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்வோம். God bless you.